Question. சமீபத்தில் எந்த நாடுகள் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? இது ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாதுகாப்பிற்கான கூட்டு உறுதிப்பாட்டை குறிக்கிறது. Option A. இந்தியா மற்றும் சீனா. Option B. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து. Option C. சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான். Option D. ரஷ்யா மற்றும் பெலாரஸ். The correct answer is சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான். question. பின்வரும் கூற்றுகளில் எது இந்தியாவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய மூலோபாய நிகழ்ச்சி நிரலை துல்லியமாக விவரிக்கிறது? Option A. மனிதாபிமான உதவிக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கிறது. Option B. அரசியல் அறிக்கைகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. Option C. பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்த முயல்கிறது. Option D. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. The correct answer is பாதுகாப்பு மற்றும் வர்த்தக உறவுகளை ஆழப்படுத்த முயல்கிறது. question. OECD-இன் வர்த்தகத்திற்கான உதவி 2.0 முயற்சியின் முதன்மை கவனம் என்ன? Option A. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கங்கள். Option B. காலநிலை, டிஜிட்டல் மற்றும் சமத்துவமின்மை இடைவெளிகளை நிவர்த்தி செய்தல். Option C. மீண்டும் மீண்டும் வரும் கட்டணச் செய்திகள். Option D. பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு முடிவுகள். The correct answer is காலநிலை, டிஜிட்டல் மற்றும் சமத்துவமின்மை இடைவெளிகளை நிவர்த்தி செய்தல். question. எந்த அமைப்பு சமீபத்தில் நாவரின் தலைமை நிர்வாக அதிகாரியை அதன் உலகளாவிய உடன்பாட்டு வாரியத்தில் நியமித்தது? Option A. உலக வங்கி. Option B. IMF. Option C. ஐக்கிய நாடுகள் சபை. Option D. நிதி ஆயோக். The correct answer is ஐக்கிய நாடுகள் சபை. question. 2047க்குள் தோட்டக்கலைகளில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைப்பதற்கான இந்திய அரசின் திட்டத்தின் நோக்கம் என்ன? Option A. ஏற்றுமதி வரிகளை அதிகரித்தல். Option B. இழப்புகளை 5 விழுக்காடுக்கும் குறைவாக குறைத்தல். Option C. பிரபலமான செய்திகளை ஊக்குவித்தல். Option D. தனிப்பட்ட சம்பவங்களில் கவனம் செலுத்துதல். The correct answer is இழப்புகளை 5 விழுக்காடுக்கும் குறைவாக குறைத்தல். question. பீகாரில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கான ஆர்டரை வென்றதன் மூலம் ரெயில்டெல் எந்த துறையில் கவனம் செலுத்துகிறது? Option A. பொழுதுபோக்கு. Option B. கல்வி. Option C. விளையாட்டு. Option D. பிரபலமான செய்திகள். The correct answer is கல்வி. question. இந்தியாவின் முதல் PM மித்ரா பூங்கா எந்த மாநிலத்தில் நிறுவப்படுகிறது? Option A. குஜராத். Option B. மகாராஷ்டிரா. Option C. மத்திய பிரதேசம். Option D. தமிழ்நாடு. The correct answer is மத்திய பிரதேசம். question. ஜார்க்கண்டில் உள்ள சரண்டா மற்றும் சசண்டாபுரு பகுதிகள் குறித்து உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தது? Option A. உடனடி தொழில் வளர்ச்சியை உத்தரவிட்டது. Option B. பாதுகாப்பு இருப்புகளாக அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ஜார்க்கண்ட் தலைமைச் செயலாளர் முன்பு ஆஜராக உத்தரவிட்டது. Option C. புதிய சுரங்கத் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. Option D. அந்த பகுதிகளை சுற்றுலாவுக்காக திறந்ததாக அறிவித்தது. The correct answer is பாதுகாப்பு இருப்புகளாக அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் ஜார்க்கண்ட் தலைமைச் செயலாளர் முன்பு ஆஜராக உத்தரவிட்டது. question. எந்த அரசாங்க அமைப்பு பண்ட மாற்று வழித்தோன்றல்களுக்கு பரந்த நிறுவன அணுகலை திட்டமிட்டுள்ளது? Option A. RBI. Option B. SEBI. Option C. நிதி ஆயோக். Option D. நிதி அமைச்சகம். The correct answer is SEBI. question. பாதுகாப்பு திறன்களின் பின்னணியில் இந்திய இராணுவத்தின் கவனம் எதில் உள்ளது? Option A. பாரம்பரிய ஆயுதங்கள். Option B. ட்ரோன் திறன்கள். Option C.
கடற்படை பயிற்சிகள். Option D. சைபர் பாதுகாப்பு கொள்கைகள். The correct answer is. ட்ரோன் திறன்கள். Question. வடகிழக்கு மூங்கில் மாநாடு 2025 பிராந்தியத்திற்கு என்ன மூலோபாய நிகழ்ச்சி நிரலை அமைக்கிறது? Option A. அரசியல் மோதல்களை ஊக்குவித்தல். Option B. நிலையான மூங்கில் பொருளாதாரத்தை நிறுவுதல். Option C. பிரபலமான செய்திகளில் கவனம் செலுத்துதல். Option D. பொழுதுபோக்கு நிகழ்வுகளை ஒழுங்கமைத்தல். The correct answer is. நிலையான மூங்கில் பொருளாதாரத்தை நிறுவுதல். Question. இந்திய பாதுகாப்பு சேவை பொறியாளர்களின் IDSC 76வது ரைசிங் தினத்தில் எதில் கவனம் செலுத்தப்படுகிறது? Option A. வழக்கமான அரசியல். Option B. உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பம். Option C. பொழுதுபோக்கு நிகழ்வுகள். Option D. மனிதாபிமான உதவி. The correct answer is. உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பம். Question. தமிழ்நாடு அனைத்து மருத்துவ நிபுணர்களுக்கும் எந்த வகையான பயிற்சியை கட்டாயமாக்கியுள்ளது? Option A. மேம்பட்ட அறுவை சிகிச்சை நுட்பங்கள். Option B. LGBTQIA கூட்டல் உணர்திறன் பயிற்சி. Option C. அவசரநிலை பதில் நெறிமுறைகள். Option D. முதியோர் பராமரிப்பு சிறப்பு. The correct answer is. LGBTQIA கூட்டல் உணர்திறன் பயிற்சி. Question. EPFO அறிமுகப்படுத்திய பாஸ்புக் வசதியின் புதிய பெயர் என்ன? Option A. PF Easy. Option B. பாஸ்புக் கனெக்ட். Option C. பாஸ்புக் லைட். Option D. EPFO பேலன்ஸ். The correct answer is. பாஸ்புக் லைட்.